பவுல் மற்றும் பாம்பு கதை அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தில் வருகிறது. இது பவுலின் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. பவுல் அப்போஸ்தலர் ரோமாபுரிக்கு கைதியாக கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் வழியில் ஏற்பட்ட ஒரு பெரிய புயலினால் கப்பல் உடைந்து போனது. கப்பலில் இருந்த 276 பேரும் மெலித்தா என்ற தீவில் பாதுகாப்பாக கரை சேர்ந்தார்கள். இது கடவுளின் அற்புத பாதுகாப்பு. மெலித்தாவின் மக்கள் கரை சேர்ந்த அனைவரும் குளிரிலும் மழையிலும் நடுங்கிக் கொண்டிருந்த போது அந்த தீவின் மக்கள் அவர்களுக்கு மிகுந்த அன்பை காட்டினார்கள். அவர்களை வரவேற்று குளிர்காய ஒரு பெரிய நெருப்பை மூட்டினார்கள். இதுதான் நாம் விரும்பும் முக்கியமான சம்பவம். பவுல் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக சில விறகுகளை சேர்த்து அந்த நெருப்பில் போட்டார். விரியன் பாம்பு. அப்போது அந்த வெப்பம் தாங்காமல் ஒரு விஷத்தன்மை கொண்ட விரியன் பாம்பு ஒன்று வெளியே வந்து பவுலின் கையில் கவ்விக்கொண்டது. பவுலின் கையில் பாம்பை கண்ட தீவுவாசிகள், இந்த மனுஷன் ஒரு கொலைபாதகன் என்பதில் சந்தேகமில்லை, கடலிலிருந்து தப்பினாலும் நீதி இவனை சாகவிடாது என்று பேசிக்கொண்டார்கள். அவர்கள் பவுலுக்கு ஏதோ ஒரு கெட்ட செயல் செய்ததற்கான தண்டனை கிடைப்பதாக நம்பினார்கள். பவுல் வீங்கி விடுவார் அல்லது உடனே செத்து விழுவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் பவுல் அந்த பாம்பை லாவகமாக பிடித்து நெருப்பில் உதறி போட்டார். அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை. நீண்ட நேரம் காத்திருந்தும் பவுலுக்கு ஒரு தீங்கும் நேராததை கண்டபோது மக்கள் தங்கள் கருத்தை மாற்றிக்கொண்டார்கள். இவன் ஒரு தேவன் என்று சொல்லி அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். பாம்பு கடியின் அற்புதம் அந்த தீவில் பவுலின் ஊழியத்திற்கு ஒரு வாசலை திறந்தது. அந்த தீவின் தலைவன் புப்லியு என்பவர் பவுலை அன்புடன் வரவேற்று தன் வீட்டில் தங்க வைத்தார். புப்லியுவின் தகப்பனார் காய்ச்சலினாலும் வயிற்றுக்கடுப்பாலும் மிகவும் அவதிப்பட்டார். பவுல் அவரிடம் சென்று ஜெபம் செய்து தன் கைகளை அவர் மேல் வைத்து அவரை குணமாக்கினார். இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த தீவில் இருந்த மற்ற வியாதியஸ்தர்களும் பவுலிடம் வந்தார்கள். பவுல் அவர்கள் அனைவரையும் குணப்படுத்தினார். இந்த அற்புதங்களை கண்ட மக்கள் பவுல் மற்றும் அவருடன் இருந்தவர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தார்கள். அவர்கள் புறப்பட்டு சென்றபோது பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அனுப்பினார்கள். இந்த நிகழ்வு பவுல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதையும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் பவுல் வெளிப்படுத்துவதற்கு அமைந்தது. ஆபத்திலும் கடவுள் அவரை பாதுகாப்பார் என்பதையும் உணர்த்துகிறது. மேலும் இது ஒரு புறஜாதி மக்களுக்கு மத்தியில் கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு வழியை திறந்தது. ஆமேன்.